ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைன்ஸ்கேட் பிளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் ஒரு மாஸ்டர் ஹாரர் படமாக வெளியான இந்த 80 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1947 மெரியல் எல்லி இவங்க ரெண்டு பேருடைய அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெடிஷனுக்காக பனியால சூழப்பட்ட நார்த் அலாஸ்காவுக்கு போகிறாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரெஸ்கியூ டீம் வச்சு இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இவங்களுடைய தேடலில் எட்டி அப்படிங்கிற ஜீசஸ்க்கு முன்னாடி தோன்றிய ப்ரீ ஹிஸ்டாரிக் பீஸ்டுடைய கால் தரம் இவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கைவிடப்பட்ட கேம்ப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எட்டி அவங்கள சூறையாடு இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறாங்க. ரெஸ்கியூ மிஷனா ஆரம்பிச்ச இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எட்டி கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிற ஒரு சர்வைவல் மிஷனா மாற இதுக்கப்புறம் இவங்க எட்டி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னோ அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்னோல இருந்து எப்ப வேணாலும் எட்டி வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். கிரீச்சருடைய பிராக்டிகல் அண்ட் கோர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ வைப் அப்படின்றது உங்களால ஃபீல் பண்ண முடியும். லீட் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் ஹாரர் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம் இருந்தாலுமே ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், கிரீஃப், லெகசி, அப்சஷன் மாதிரியான விஷயங்களை கலந்து இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்லோ பேசிங் இஷ்யூஸ்க்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த டிராமாட்டிக் போர்ஷன் எல்லாமே டிராகிங்கா இருக்கு. இது ஒரு எட்டி படம், நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். சோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து குறைவா தான் இதுல இருக்கும். இந்த படத்துடைய டோனே பாத்தீங்கன்னா ஈவனா இருக்காது. சர்வைவல் ஹாரர், கிரீச்சர் ஃபீச்சர், எமோஷனல் டிராமா இந்த மூணுத்துக்கும் நடுவில் படம் ஜம்ப் ஆயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ளோ அப்படின்றதே இருக்காது. வீக்கான ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பேசிங் இஷ்யூ இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல மைல்ட் அடல்ட் கண்டென்ட்டும் கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 80 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.